தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்பு நண்பர்களுக்கு வைதாராமூர்த்தியின் இனிய காலை வணக்கம். நினைவில் வாழும் நமது தலைவர் கலைஞர் பதிவில் இன்றைக்கு 365வது நாள் பதிவு. இது ஜூன் 2, 2024க்கான பதிவு. நிலாமுற்றம் என்கிற தலைப்பில் 1973ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 19ஆம் நாள் பூம்புகாரில் சிலப்பதிகார கலைக்கூட திருவிழாவிலே பேசிய பேச்சு இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். இது நேரம் வரை இசை சித்தர் சிதம்பரம் ஜெயராமன் அவர்கள் மயக்கம் மயக்கம் என்று பாடியது போல் இந்த 2 நாளும் நாம் அனைவரும் தமிழ் மயக்கத்தால் மெய் மறந்திருந்தோம். இந்த விழா முடியப் போகிறதே, இந்த கடற்கரையை விட்டு பிரிய போகிறோமே என்ற தகவல் உள்ளத்திலே எழத்தான், கவலை உள்ளத்தில் எழத்தான் செய்கிறது. இந்த கடற்கரை பிரிவின் சோகத்தை அதிகமாக உணர்ந்த கடற்கரை. இந்த கடற்கரையில் 2 நாள்கள் தமிழ் சமுதாயமும் தமிழினமும் உயிர் கொள்ளத்தக்க வகையில் அமைச்சர்களும் தமிழ் சான்றோர்களும் புலவர்களும் கவிஞர்களும் கலைஞர்களும் உரை நிகழ்த்தினார்கள். தமிழ் கூறும் நல்லுலகத்தை எப்படி முன்னேற்றுவது என்பது பற்றியும் ஆய்ந்துரைத்தார்கள். கடல் கொண்ட காவேரி பூம்பட்டினம் புதிய பூம்புகாராக உருவாகி காட்சியளிக்கிறது. அந்த காட்சி இன்று ஆட்சியில் இருக்கிற நாம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எதிர்காலத்தில் தமிழ் உள்ளவரை, தமிழ் உணர்வுகள் உள்ளவரை நிலைபெற வேண்டும் என்று நெஞ்சார எண்ணுகிறோம் நாம். நீல திரைக்கடல் தாளாட்டும் இந்த பூமி இந்திய பூபாகத்தில் பல்வேறு மாநிலங்களுக்கும் வெளிநாட்டவர்களுக்கும் கலங்கரை விளக்கமாக திகழ வேண்டும். 2 நாளாக சொற்பொழிவாற்றியவர்களுக்கும் கவிதை மழை பொழிந்தோருக்கும் சிலப்பதிகாரத்தின் எழிலை சித்தரித்தார்கள். இங்கே சிலப்பதிகார கலைக்கூடம் அமைய வேண்டும், பழைய பூம்புகாரில் உள்ள அனைத்தும் இப்போது பல்வேறு இடங்களில் அமைக்க வேண்டும் என்று எண்ணிய போது இது முடியாதுமா, காலம் போதுமா என்று எண்ணினோம். 1970ஆம் ஆண்டு இந்த பணி தொடங்கியது. பணி பாதி அளவில் நின்ற போது விழா காலம் காண்போமா, அந்த விழாவை நடத்துவோமா என்கிற நிலையிலே 1971ஆம் ஆண்டு வந்தது. அதே 71ஆம் ஆண்டையும் வெற்றிகரமாக தாண்டினோம். இப்போது 73ஆம் ஆண்டின் புதிய பூம்புகாரின் முழுமையான அமைப்பை நிறைவு விழாவை சிலப்பதிகார கலைக்கூட விழாவை நடத்துகிறோம். 1974இல் நாமே அந்த விழாவை நடத்துவோம். 75லும் நாமே அந்த விழாவை நடத்துவோம். 76லும் அந்த விழாவை நடத்துவோம். இந்த தமிழக ஆட்சி தமிழர்களுக்காக நடத்தப்படும் ஆட்சியாகும். இந்த ஆட்சியே இந்த கடற்கரை பெருவெளியில் நிச்சயமாக இந்த விழாவை நடத்தும். எத்தனையோ விழாக்கள் நாட்டில் நடைபெறுகின்றன. ஆனால் இந்த விழாவை தான் அனைவரும் கூர்ந்து கவனிக்கின்றனர். சில ஏடுகளில் கூட எத்தனையோ பிரச்சனைகள் நாட்டில் இருக்கும்போது இந்திர விழா என்ற பெயரில் பூம்புகார் விழா நடைபெறுவதா என்று அரசியல் ரீதியான கேள்விகளை கேட்கிறார்கள். தமிழ் உணர்வு உள்ள நம்மை பொறுத்தவரை தமிழ் சமுதாய கீர்த்தியை கடலால் அழிக்கப்பட்ட பூம்புகாரை மீண்டும் உருவாக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு, மன்னிக்க வேண்டும் வெறியோடு ஈடுபட்டு வெற்றியும் பெற்றிருக்கிறோம். மயிலாப்பூரில் 63 விழா நடக்கிறது, அரசியல்வாதிகளுக்கு அக்கறை இல்லை. திருவாரூரிலே தேரோட்ட விழா நடக்கிறது, அரசியல்வாதிகளுக்கு அக்கறை இல்லை. மதுரையிலே சித்திரை திருவிழா நடக்கிறது, அரசியல்வாதிகளுக்கு அக்கறை இல்லை. ஆனால் இந்த விழாவில் அக்கறை வர காரணம், இது நாம் இருக்கிற விழா, தமிழர்கள் இருக்கும் விழா. இந்த பூம்புகார் திருவிழா புராண திருவிழா அல்ல, பக்தி திருவிழா அல்ல, ஆண்டவர்களுக்கு எடுக்கும் விழா அல்ல, பழந்தமிழத்தை ஆண்டவர்களுக்கு எடுக்கும் விழா. வடபுலம் சென்ற கரிகால் பெருவளத்தானும் பாண்டியன் நெடுஞ்செழியனும் சேரன் செங்கட்டுவனுக்கும் எடுக்கும் விழா. இவ்வளவு பெருமையுடையவர்களுக்கு விழா எடுக்கிறோம். முதலில் நாம் யார் என்பதை அறிந்து கொள்வதற்காகவே விழா எடுக்கிறோம். காலையிலே கருத்தரங்கத்தில் ஒரு புலவர் குறிப்பிட்டார், பழந்தமிழகத்தில் எந்த புலவர் காவியம் பாடினாலும், காப்பியம் தீண்டினாலும், இலக்கியம் செய்தாலும் அது மன்னர்களை பற்றி, அவர்களுடைய பரம்பரை பற்றி பாடியதாக இருக்கும். ஆனால் இளங்கோவடிகள் தான் சாதாரண சாமானிய குடும்பத்தை சார்ந்த நடுத்தர வாணிப குடும்பத்தை சார்ந்த கோவலன் நாயகனாகவும் கண்ணகியை நாயகியாகவும் காவியம் தீண்டினார் என்று சொன்னார். சாதாரண சாமானிய மக்களுக்காக நடத்தப்படும் இந்த ஆட்சி அவர்களுக்காக விழா எடுக்கிறது. வியப்புக்குரியதல்ல. நேற்று காலை நடந்த ஊர்வலத்தின் வெற்றிக்கு காரணமானவர்கள், பாராட்டுக்குரியவர்கள். இந்த 2 நாள் நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்ட அனைவருக்கும் என் நன்றி, பாராட்டு. தமிழக வரலாற்றில் இப்போது ஏற்பட்டிருக்கும் புதிய திருப்பும் உற்சாகத்தை அளிக்கத்தக்க விதத்தில், புதிய ஆர்வத்தை ஏற்படுத்தும் விதத்தில் அமைந்துள்ளது. நேற்றும் இன்றும் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் விழாவிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மகத்தான விழாவிலே எந்த விதமான சங்கடமும் ஏற்படாமல் அமைதி காத்த அனைவருக்கும் பாராட்டினை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று பூம்புகார் கலைக்கூட சிலப்பதிகார கலைக்கூட திருவிழாவிலே தலைவர் பேசியது 1973. நாளை 3/6/2024 நூற்றாண்டு நிறைவு அடைகிற நாள். 366வது பதிவு. இந்த பதிவு எப்படி போடுவது என்பதை யோசித்துக் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் இதை நிறைவு செய்ய எனக்கு மனமில்லை. அடுத்து ஒரு சில நாட்கள் 366வது பதிவுக்கு பின்னால் ஒரு சில நாட்கள் விட்டுவிட்டு கழகத்தினுடைய சாதாரண உடன்பிறப்புகள், இளையவர்களாக இருந்தாலும் சரி, முதியவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களையெல்லாம் அவர்கள் வாயிலாக தலைவரை பற்றி சொல்லலாம், பேச வைக்கலாம் என்ற எண்ணம் இருக்கிறது. அந்த முயற்சி வெற்றி அடைய உங்கள் வாழ்த்துக்களை கோருகிறான் உங்கள் அன்புடன் பெற வைதாராமூர்த்தி. நாளை மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை
ஓங்கி சொல்லுவோம், உறக்கச் சொல்லுவோம். கலைஞரின் புகழ் ஓங்குக, கலைஞரின் புகழ் ஓங்குக, கலைஞரின் புகழ் ஓங்குக என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வைதாராமூர்த்தி.